بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பெயரால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ரமதானுடைய சொற்பொழிவில் உளவியல் மேதை அன்னலார் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. பல்வேறுபட்ட தலைப்புகள் கீழே வந்துகிட்டு இருக்கு நம்ம இந்த குடும்ப உளவியல். அதில் இன்றைக்கு கணவன் மனைக்கு இடையே இருக்கிற உறவுகளை எப்படி மேம்படுத்தி கொள்வது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல் தலைப்பாக காதல் மொழிகள் அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 5 விதமான காதல் மொழிகளை பயன்படுத்தி குடும்ப உறவை மிக இன்பகரமாக அமைத்து கொள்ளலாம் என உளவியலாளர் கேரி சேப்மன் கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வை கற்றால் அதில் பல 100 காதல் மொழிகளை காணலாம். முதலாவதாக பாராட்டு வார்த்தைகள், வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். கணவனும் மனைவியும் தங்களுக்கிடையே உள்ள அன்பை வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்துவது மிக முக்கியம். தங்களுக்கிடையே ஒருவரை ஒருவர் பாராட்டக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். உன்னை நான் நேசிக்கிறேன், நீ எனக்கு மனைவியாக இறைவன் தந்தருக்கு நான் மிகுந்த நன்றி பாராட்டுகிறேன், உனது சமையல் சுவையாக இருந்தது, அல்லாஹ் உனக்கு கூலி வழங்குவானாக. இப்படியான சில வார்த்தைகளை அவ்வப்போது பயன்படுத்துவது, அழகிய செல்ல பெயரிட்டு அழைப்பது போன்றவைகள் இருவருக்குமிடையே பரஸ்பர அன்பை அதிகரிக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை யா ஆயிஷ் என பெயரை சுருக்கி செல்லமாக அழைப்பார்கள். ஹுமைரா சிவப்பழகி என்றும் ஆசையோடு அழைப்பார்கள். தன் மனைவியை நேசிப்பதை வெளிப்படையாக சொல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, முற்காலத்தில் 11 பெண்கள் ஓரிடத்தில் கூடி அமர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் தத்தம் கணவர் குறித்த செய்திகளில் எதையும் மூடி மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி எடுத்துரைப்பதென உறுதிமொழியும் தீர்மானமும் எடுத்துக்கொண்டனர். முதல் 10 பெண்களும் தனது கணவரை பற்றி சொன்ன பிறகு 11வது பெண் கூறினார், எனது கணவர் பெயர் அபு சர்வு. அபு சர்வு என்பவர் எத்தகையவர் தெரியுமா? ஆபரணங்களை அவர் என் காதுகளில் ஊஞ்சலாட செய்திருக்கிறார். ஆசையாக உணவளித்து என் கொடுங்கைகளை கொழுக்கச் செய்துள்ளார். அவர் என்னை பூரிப்படைய செய்திருக்கிறார். என் மனம் நிறைந்திருக்கிறது. ஒரு மலை குகையில் சிறிது ஆடுகளுடன் திரிந்து கொண்டிருந்த குடும்பத்தில் என்னை கண்ட அவர் என்னை மனைவியாக ஏற்று குதிரைகளும் ஒட்டகங்களும் உள்ள தானிய களஞ்சியமும் கால்நடை செல்வங்களின் அரவமும் நிறைந்த அவரது பண்ணை வீட்டில் என்னை வாழச் செய்தார். நான் அவரிடம் எதையும் பேசுவேன். நான் படுத்துவிட்டதே இல்லை. நான் தூங்கினாலும் நிம்மதியாக முற்பகல் வரை தூங்குகிறேன். என் தூக்கத்தை யாரும் கலைப்பதில்லை. நான் உண்டாலும் பருகினாலும் பெருமிதப்படும் அளவுக்கு உண்கின்றேன், பருகுகிறேன். தொடர்ந்து கணவரின் குடும்பத்தை புகழ்ந்த பிறகு பின்வருமாறு அந்த பெண் கூறினாள். ஒரு நாள் பால் பாத்திரங்களில் மோர் கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படும் வசந்தகால அதிகாலை நேரம் என் கணவர் அபு சர்வு வெளியே சென்றார். வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார். அவளது கட்டளையில் மனதை பறிகொடுத்து என்னை மனவிலக்கு செய்துவிட்டு அவளை மனமுடித்து கொண்டார். அவருக்கு பின் இன்னொரு நல்ல மனிதருக்கு நான் வாக்களிக்கப்பட்டேன். அவர் வேகமாக செல்லும் குதிரையில் ஏறி பஹ்ரைன் நாட்டில் உள்ள கத் என்னும் இடத்தை சேர்ந்த ஈட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டார். மாலையில் வீடு திரும்பிய போது ஏராளமான கால்நடைகளை என்னிடம் கொண்டு வந்தார். மேலும் எனக்கு ஒவ்வொரு பொருட்களிலும் ஒரு ஜோடியை வழங்கி, உம்மு சருவே, நன்றாக நீயும் சாப்பிட்டு உன் தாய் வீட்டாருக்கும் சாப்பிடக்கூடு என்றார். ஆனாலும் அவர் எனக்கு அன்புடன் வழங்கிய எல்லா பொருட்களையும் நான் ஒன்றாய் குவித்தாலும் என் முதல் கணவரான அபு சர்வுவின் சின்னஞ்சிறு பாத்திரத்தை கூட அவை நிரப்ப முடியாது என்று முடித்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், என் அருமை கணவரான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், ஆயிஷாவே, உம்மு சர்விற்கு அபு சர்வு எப்படியோ அப்படியே நானும் உனக்கு அன்பாளனாக இருப்பேன் என்றார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரில் 1189வது ஹதீஸாக சொல்லப்பட்டுள்ளது. இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அழகிய வார்த்தைகளின் மூலம் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராகவே இருந்தார்கள். அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாத்து சலாசில் என்னும் போருக்கான படைக்கு தளபதியாக என்னை அனுப்பி வைத்தார்கள். அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று மக்களிடையே உங்களுக்கு மிக பிரியமானவர் யார் என்று கேட்டேன். அவர்கள் ஆயிஷா என்று பதிலளித்தார்கள். நான் ஆண்களின் மிக பிரியமானவர்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஆயிஷாவின் தந்தை அபூபக்கர் என்று பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரில் 3662
ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதல் மொழிகள் குறித்து இன்னும் தொடரலாம். வாஹிர் தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.